தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களை சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. திரு செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களை மட்டும் சீண்டலங்க, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் சீண்டி விடுற மாதிரி தான் பேசியிருந்தாரு. சும்மாவே இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் திமுக காரங்களை வச்சு செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது இத மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா இந்த சங்கிகள் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வச்சு செஞ்சிட்டாங்க. பல தரமான சம்பவங்களை இந்த பாஜக நிர்வாகிகள் உட்பட இந்த சங்கிகள் செஞ்சிருக்காங்க திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்களுக்கு எதிராக. உண்மையாலே இந்த பாஜக நிர்வாகிகள் கொடுத்த பதிலடிகள் தரமா இருந்துச்சு. அதிலும் நம்முடைய திருச்சி சூரியசிவான கொடுத்த பதிலடி தான் அல்டிமேட். அது பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த விவகாரத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழரை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாத யாத்திரையை தருமபுரியில நடத்தியிருந்தாரு. அப்போ தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்களை பற்றியும், தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவருடைய தாத்தா திரு வடிவேல் கவுண்டர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும், அதுக்கப்புறம் திமுக பற்றி தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலகட்டத்துல என்னென்னலாம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற எல்லா வரலாற்று நிகழ்வுகளையும் அங்கிருந்த மக்கள் முன்னாடி பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலடி தர பேர் வழியிட்டு நேற்று இரவு ஒரு பிரஸ் மீட்ல நம்முடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களையும் மோடிஜி அவர்களையும் பாஜகவையும் சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு சவால் வேற விட்டிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல எடுக்கப்பட்ட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் நம்முடைய திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு தொடர்ந்து பாஜகவை சீண்டும் விதமாக பல ட்வீட்ஸ்கள் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. உங்களுக்கே இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கிகளை பற்றி நல்லாவே தெரியும். சும்மாவே ஒரு 4 ஹேஷ்டேக்குகளை திமுகவிற்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் பண்ணிருக்கும் பொழுது சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்கவே மாட்டாங்க. சம்பவத்தை செஞ்சுட்டானுங்க. இதுல இந்த பாஜக நிர்வாகிகளும், தமிழகத்தை சேர்ந்த இந்த பாஜக நிர்வாகிகளும் சேர்ந்துகிட்டு தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்களை பயங்கரமா கலாச்சி விட்டாங்க. இதுல ஹைலைட்டான சம்பவம் என்னன்னா, திருச்சி சூரியசிவா அவர்கள் ஒரு பதிலடி ஒன்று கொடுத்திருப்பாரு. அதுதான் உண்மையிலே தரமான சம்பவம். முதல்ல தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என்னெல்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற விவகாரங்களை பற்றி பேசலாம். திரு செந்தில்குமார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இத மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க. பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு 3 சவால்கள். உங்களுக்கு எது சார் வசதி? 1. தர்மபுரியில் நரேந்திரா போட்டியிட்டு வெற்றி பெறட்டும். தர்மபுரியில் நரேந்திரா, அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை, நரேந்திர மோடி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நரேந்திரான் தான் சொல்வேன் அப்படி மாதிரி தொடர்ந்து நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் சொல்லிட்டு வராரு. ஏன்னா மோடி அப்படிங்கிறது ஜாதி பெயராம். அதனால அந்த ஜாதி பெயரை நான் பெயர் கூட சேர்த்து சொல்ல மாட்டேன், நரேந்திரான் தான் சொல்வேன்னு நம்முடைய எம்பி அவர்கள் சொல்லுவார் எப்பவுமே. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. தர்மபுரியில் நரேந்திரா போட்டியிட்டு வெற்றி பெறட்டும். செகண்ட், நீங்கள் 2024 போட்டியிட்டு வென்று காட்டுங்கள். இப்ப வரப்போறது இல்லையா இந்த எலெக்ஷன்ல, அண்ணாமலை அவர்களை போட்டி போட சொல்றாரு. போட்டி போடுறது மட்டும் இல்லாம வின் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 3வது, தர்மபுரியில் பாஜக கட்சி வேட்பாளர் டெபாசிட் வாங்கட்டும். அதாவது தர்மபுரியில, இவருடைய தொகுதியான இந்த தர்மபுரி தொகுதியில அங்க போட்டி போடக்கூடிய இந்த பாஜக நிர்வாகி டெபாசிட் வாங்கி காட்டட்டும். இதே மாதிரி நம்முடைய தர்மபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் 3 விஷயங்களை சொல்லி சவால் விட்டுருக்காரு. அப்படியே அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இங்க சைட்ல போற 1 நிமிஷம் வீடியோ தான், அதையும் தயவு செய்து பாத்துருங்களேன். தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய தலைவர் கலைஞர், இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி 3 சவால்கள் ரொம்ப சிம்பிள். அதாவது பிரதமர் நரேந்திரா அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா? இது முதல் சவால். 2வது சவால் அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கட்டும். முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார். அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம். ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான நான் சொல்லக்கூடியது. 3வது, தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட், கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல, பாஜகவுடைய கேண்டிடேட் 24 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம். இந்த 3 சவால்கள் அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க. அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் எப்போ வராருன்னு கேளுங்க. அதுக்கான பதில் நான் கொடுக்க தயாராக. நன்றி. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது என்னன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, இந்த பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா,
இந்த தேர்தல்கள்ல இவங்க தான் போட்டிடணும், இந்த தேர்தல்கள்ல இவங்க தான் போட்டிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரை அவங்க எப்பவுமே பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திமுக பற்றி பார்க்கலாம். கனிமொழி அம்மையார் அவர்கள், ஆர் ராசா அவர்கள், அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க, இத மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்களே, திருச்சி சிவா அவர்கள் சொல்லிட்டு இத மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, டிஆர் பாலு அவர்கள், இத மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல மட்டும்தான் போட்டி போடுவாங்க. சட்டமன்ற தேர்தல்கள்ல அவங்க போட்டி போடவே மாட்டாங்க. நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரு கூட எம்பி எலெக்ஷன்ல போட்டி போடவே மாட்டாரு. அவர் எப்பவுமே சட்டமன்றத்துல மட்டும்தான், சட்டமன்ற தேர்தல்ல மட்டும்தான் போட்டி போடுவாரு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் போட்டி போடுவாங்க, சட்டமன்ற எலெக்ஷன்லயும் போட்டி போடுவாங்க அப்படின்றது எனக்கு புரியல. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இவர் இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா எனக்கு தெரியவே இல்லை. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, பாஜக நிர்வாகி, அதாவது கூட்டணி கட்சியில வந்து கிடையாது, பாஜக நிர்வாகி டெபாசிட் வாங்கி காட்டட்டும். தர்மபுரி தொகுதியில பாஜக நிர்வாகி, அதாவது பாஜக வேட்பாளர் டெபாசிட் வாங்கி காட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 சவால்களை நம்மளுடைய தர்மபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் விட்டுருக்காரு. சரி, இந்த பிரஸ் மீட்ல செந்தில்குமார் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்களா இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலே நம்மளுடைய செந்தில்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, தந்தை பெரியாரின் வழிகாட்டுதலின் படி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அது எப்படி தந்தை பெரியாரின் வழிகாட்டுதலின் படி? திமுக இவங்க 2 பேருக்குள்ள எப்பேற்பட்ட சண்டை நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும். மற்றும் திமுக இவங்க 2 பேருக்குள்ள எப்படி சண்டை நடந்தது, எப்படி அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க, நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் திமுகவிற்கு எதிராக எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பதிலுக்கு திமுகவும் சும்மா இல்ல, தந்தை பெரியார் அவர்களா பயங்கரமா கிடையாது, கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. தந்தை பெரியார் அவர்கள் எதிராக தொடர்ந்து பேசிட்டுதான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டே நம்முடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல தந்தை பெரியார் அவர்கள் திமுகவிற்கு எப்போ வழிகாட்டினாருன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணாமலை அவர்களே சொல்லியிருப்பாரு, திமுகவிற்கு எதிராக எப்படிலாம் தந்தை பெரியார் பேசியிருக்காரு, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, திமுக காரங்க ஜாதி அரசியல் பண்றாங்க, அதனால திமுக காரங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, திமுக காரங்களா கலகக்காரங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி மாதிரி தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வரலாம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு புரியல. இதுல பாருங்க, நம்முடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நரேந்திரான்னு சொல்லியிருப்பாரு, பிரதமர் நரேந்திரா அப்படிமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா மோடி அப்படிங்கிறது ஜாதி பெயராம், அதனால ஒருத்தருடைய பேர் கூட உங்களுடைய ஜாதி பெயரை நான் சேர்த்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்ல கூட நம்மளுடைய செந்தில்குமார் அவர்கள் அப்படிதான் பேசியிருக்காரு. உங்களுடைய இந்த ஜாதி ஒழிப்பு, ஜாதி எதிர்ப்பு இதெல்லாம் ஓகே சார், உண்மையிலே நாங்க அதை வரவேற்கிறோம். ஆனா அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஊர்ல கூட எல்லாருக்குமே நீங்க பாடம் எடுக்கிறீங்க, ஆனா அதை ஏன் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க? எம்பி சார் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை உங்களுக்காக காட்டுறேன். இது ஒண்ணு பார்த்தாலே போதும், இவங்களுடைய இந்த ஜாதி ஒழிப்பு, ஜாதி எதிர்ப்பு இது என்னங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க. தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த எனது தாத்தா தருமபுரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மறைந்த TN வடிவேல் கவுண்டர் அவர்களின் நினைவு நாளான இன்று நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். எங்க போச்சு உங்களுடைய ஜாதி எதிர்ப்பு, ஜாதி ஒழிப்பு? எங்க போச்சு? மோடி அப்படிங்கிறது ஜாதி பேரு, நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இங்க வடிவேல் கவுண்டர் சொல்லி அவங்களுடைய ஜாதி பெயரை தானே நீங்க சேர்த்து சொல்றீங்க. எம்பி சார், எதுக்காக நீங்க வடிவேல் கவுண்டர்னு போட்டிருக்கீங்க? என் தாத்தா வடிவேலு அப்படிங்கிற மாதிரி போட வேண்டியதானே, எதுக்கு வடிவேல் கவுண்டர்னு போட்டிருக்கீங்க? இன்ஃபேக்ட் தமிழகத்துல மக்களுக்கு மோடி அப்படிங்கிறது ஜாதி பெயர்னே தெரியாது. மோடி அப்படிங்கிறது ஒரு ஜாதி பெயர்ப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கவுண்டர் அப்படிங்கிறது ஜாதி பெயர்னு எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்க மோடின்னு சொன்னாலே எங்களுடைய தமிழக மக்கள் அவர் பிரதமரை தான் சொல்றாருன்னு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மோடி அப்படிங்கிறது ஜாதி பெயர்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மோடி அப்படிங்கிற ஒரு பெயரை அவங்க யாருமே ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க இங்க கவுண்டர்னு போடுறீங்க, வடிவேல் கவுண்டர்னு போடுறீங்க. இத பாக்குற பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? ஏன்பா இவங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம், ஜாதியே இல்ல, தமிழகத்துல ஜாதி என்பது இல்லவே இல்லை அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாங்க. ஆனா இவங்களே இது மாதிரி ஜாதி பேரை போட்டு சொல்றாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தானே நினைப்பாங்க. இப்படிலாம் நீங்க மாத்தி மாத்தி பேசுறத பார்த்த மக்கள் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன், உங்களை பத்தி இங்க இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லாதது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன சார் அந்த 3 சவாலு? மோடி இங்க போட்டி போடுவாரா, அண்ணாமலை இங்க போட்டி போடுவாரா, முதல்ல பாஜக வேட்பாளர் டெபாசிட் வாங்கட்டும், இதெல்லாம் சவாலா சார்? திரு செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக முதல் முறை இப்பதான் சவால் விடுறாரானா
அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை சவால் விட்டு அண்ணாமலர்கள் அந்த சவாலை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜகா வாங்கிட்டு போனவர் தான் நம்முடைய தர்மபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள். அந்த ஆதாரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன், சைட்ல போறோம் பாருங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நைட் 1 மணி வரைக்கும் ட்விட்டர்ல ஏதோ போயிட்டு இருந்துச்சுங்கன்னா, நான் வந்து நம்ம செந்தில் சார் சொல்லிடுறேன்னா, செந்தில் சார் அவரை தருமபுரி எம்பி அவர்கள் வந்து நேரடி விவாதத்துக்கு அழைச்சாருன்னா, நானும் வந்து டேட் கொடுத்துருந்தேங்கன்னா, நான் கோயம்புத்தூர் செயற்குழுல இருந்தேன், இன்னைக்கு சென்னை இருக்கிறேன். நான் வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு 6 டேட் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்கன்னு. செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்லிமெண்ட் போனோம், அதனால நேத்து மட்டும் இருந்தா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கன்னா, ஸோ நேத்து எனக்கு என்னுடைய கட்சி வேலைகள் இருக்கு, அதனால நேத்து புதுசா வந்து இன்னொரு டேட், இந்த 6 டேட்டை திரும்ப வலியுறுத்தணும். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்விட்டர்ல வந்து நான் வர முடியாது, நான் சொன்ன டேட்டுக்கு நீங்க வரல, அதனால நான் வரமாட்டேன். ஸோ டிபேட்டுங்கிறது டிபேட்டுங்க, அது இன்னைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், நாளானைக்கும் பண்ணலாம். அவருக்கு பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு கட்சி வேலைகள் இருக்கு. ஸோ நான் கொடுத்த டேட் இன்னும் நிக்குதுங்க. நான் கொடுத்த டேட் இந்த வார கடைசி நிக்குது, அதுக்கு அடுத்த வாரம் நிக்குது. பார்லிமெண்ட் முடிஞ்சு 1ஆம் தேதி பார்லிமெண்ட் முடிஞ்சு 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் டேட் இருக்கு. ஸோ செந்தில் சார் நான் ரொம்ப மதிக்கிறேன், ஒரு தருமபுரி மக்கள் வந்து எலெக்ட் பண்ண ஒரு எம்பி. அதனால அவர் எப்ப டிபேட்டுக்கு ரெடினா கூட நான் டிபேட் பண்ற தயாரா என் டேட் இருக்குங்கண்ணா. அதாவது அவரு சொன்ன டேட்டுக்கு நான் வரல அப்படிங்கறதுனால அவர் டிபேட்டுக்கே வராம போயிட்டாரு, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரே அந்த பார்லிமெண்ட்டை முடிச்சுட்டு கூட வந்திருக்கலாம் இல்லையா, ஆனா அப்போ அவர் வரமாட்டேன்றாரு. அவருக்கு எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் வேலை இருக்கு. 2 பேருமே ஃப்ரீயா இருக்கிற ஒரு நாள்ல டிபேட் வச்சுக்கலாம்னா, இல்ல நான் சொல்றேன் நீ தான் வைக்கணும், அது இன்னைக்கே தான் வைக்கணும் அப்படி மாதிரிலாம் சொல்றாரு. அது எப்படிங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அப்பவே அண்ணாமலர்கள் கட்சிக்கு வந்த புதுசுலயே நம்முடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலர்களை சீங்கி நேரடி விவாதத்திற்கு கூப்பிட்டிருக்காரு. அண்ணாமலர்கள் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இல்ல இந்த டேட்ல நான் வரமாட்டேன், இன்னைக்குதான் வரணும், அது இது சொல்லிட்டு ஜகா வாங்கியிருக்காரு. இத மாதிரிலாம் சவால் விட வேண்டியது, நேரடி விவாதத்திற்கு கூப்பிட வேண்டியது, சரி ஓகே வாங்கன்னு சொன்னா 1008 யூஸ்லெஸ் ரீசன்ஸை சொல்லி ஜகா வாங்கிட்டு ஓடி போக வேண்டியது. என்ன சார் இது? நம்மளுடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரு நிப்பாரா, ஜெயிப்பாரா, டெபாசிட் வாங்குவாரா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வீடியோ ட்விட்டர் பக்கத்துல மற்ற சோசியல் மீடியா தளங்கள்ல பயங்கரமா வைரலா போனதுக்கு அப்புறமா அதை பார்த்த நம்மளுடைய நெட்டிசன்கள் தொடர்ந்து எழுப்பின கொஸ்டின்ஸ் என்னன்னா, முதல்ல இவருக்கு 2024 தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த புள்ளி வச்ச குடிநீர் இருக்கு பாத்தீங்களா, இந்த புள்ளி வச்ச குடிநீருக்குள்ள குழப்பம் வர மாதிரியான பல காரியங்களை எம்பி செந்தில்குமார் அவர்கள் பண்ணியிருக்காரு. எல்லாருமே திமுகவை போட்டு திட்டுற மாதிரியான காரியங்களா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் எம்பி ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணுத்தையுமே செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் தொடர்ந்து எல்லா சோசியல் மீடியா தளங்களிலும் போயிட்டு இருக்கு. இவர் எம்பி ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்ணல, அதை பத்தி எல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. நாம அதை பத்தி பேசவும் கூடாது, ஏன்னா தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது இல்லையா. ஆனா இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்குள்ள குழப்பம் வரத்துக்கு இவரும் ஒரு ரீசன் தான். ஏன்னா இவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியது, அது உண்மைதான். சரி, இப்போ இவருடைய இந்த ஒரு ஸ்பீச்சுக்கு வந்த கமெண்ட்ஸ், தரமான கமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். இங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அண்ணன் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் மூஞ்சிக்கு தலைவன் அளவுக்கு வர்த்தில்லை, உனக்கு சிஷ்ய பிள்ளை நான் போதும், உனக்கு இந்த முறை தர்மபுரியில் சீட்டு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களை கொண்டாந்து நிறுத்தி திமுக வேட்பாளரை காலி செய்ய நினைக்கிறாயா? நாங்கள் 2024 போட்டியிடத்தான் போகிறோம், மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கத்தான் போகிறோம். கண்டிப்பாக தர்மபுரியில் பாஜக வேட்பாளர் திமுகவை விட அதிக வாக்கு வாங்குவார்கள். தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திரு, போண்டாவாய் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் சொல்லுகிறாரு. கண்டிப்பா தர்மபுரியில் பாஜக வேட்பாளர் திமுக விட அதிக வாக்கு வாங்குவார்கள், தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திரு, போண்டாவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாரு. அடுத்ததாக நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நரேந்திர மோடி தர்மபுரியில் போட்டியிடுவாரா? செந்தில்குமார் எம்பி சவால். சரி, பதிலுக்கு ஸ்டாலின் வாரணாசியில் போட்டியிடுவாரான்னு கேட்க மாட்டோம். சென்னைக்கு வெளியே தமிழ்நாட்டில் வேற எந்த தொகுதியிலாவது போட்டிடுவாரா? நாங்களும் சவால் விட்டு கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிஷோர் அண்ணா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்முடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலில் உங்கள் கட்சியில் போட்டியிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை சவாலாக எடுத்து செயல்படவும், காற்றில் கம்பு சுத்த வேண்டாம்.
முதல்ல உங்களுக்கு இந்த 2024 தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத சவாலா எடுத்து செயல்படுங்க. இது மாதிரி காத்துல கம்பு சுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்கிறாரு. கடைசியாக எம்பி சார் அவர்களே, இது மாதிரி சவால் விட்டா மட்டும் போதாது, அதை நடத்தி காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுறது கூட இருக்கட்டும், முதல்ல நடத்தியாச்சு காட்டணும் சார். வெறும் பிரஸ் மீட்லயும் ட்விட்டர்லயும் பாஜகவை அண்ணாமலை நீங்க நோண்டி விடுற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு எதிராக ட்வீட்ஸ் போஸ்ட் போடுறதுனாலயும் பெருசா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அப்போ அண்ணாமலை அவர்கள்கிட்ட விவாதத்துக்கு வாங்க சொல்லி ஒரு சவால் ஒண்ணு விட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அத மாதிரி முதல்ல அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு விவாதத்தை செட் பண்ணுங்க, ஒண்டி கொண்டி விவாதத்தை செட் பண்ணுங்க. முதல்ல விவாதத்தை பண்ணுங்க, அது தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஏதோ ஒண்ணுல பண்ணுங்க. அப்பதானே உங்களுடைய பொலிட்டிக்கல் கிராஃப்ட் ஆனது அதிகமாகும். எல்லாரும் வேற 2024 தேர்தல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, உங்களுக்கு டிக்கெட் திமுக கொடுக்காது அப்படி மாதிரி வேற சொல்லிட்டு வராங்க. நீங்க இது மாதிரியான விவாதம் எல்லாம் செட் பண்ணி அண்ணாமலை அவர்களை ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு தானே சார் லாபம். முதல்ல ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க, அண்ணாமலை அவர்கிட்ட கேளுங்க நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, அப்புறம் உங்களுடைய டேட்டை பாருங்க, 2 பேரும் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு நாளை பிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு உங்களுடைய இந்த விவாதத்தை வைங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி சோசியல் மீடியால பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக கம்பு சுத்தினீங்கன்னா யாருக்கு சார் லாபம்? கட்சிக்கு லாபமா, இல்லைன்னா பொதுமக்களுக்கு லாபமா, இல்லைன்னா உங்களுடைய தொண்டர்களுக்கு தான் லாபமா? யாருக்கு சார் லாபம்? சோ அதான் கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.